ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உலகைவதற்கு இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வளர்ந்ததை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நற்செய்தி வாசகத்தில் காது கேளாத திக்கி பேசுகிற ஒரு மனிதனுக்கு இயேசு நலமளிக்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நலமோடு இருக்கிறோம், முழுமையான பிறப்பாக இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் குறையோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலையை அதிகமாய் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள், பேர் பெற்றவர்கள். ஆகவே நாம் இந்த நிலையில் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். கடவுளுடைய படைப்பில் குறையில்லாமல் இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசி என்றுதான் நாம் எப்போதுமே எண்ண வேண்டும். பழைய காலங்களில் நம்முடைய உறவுகள் பெரியவர்களை சந்திக்கிற போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், கடவுள் புண்ணியத்தில் நல்ல சுகமாக இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நற்சுகத்தோடு இருத்தல், நலமாக இருத்தல் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை. சில நேரங்களிலே இடத்தில் ஒரு சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார்கள், ஃபாதர் எது வேணாலும் போட்டு பாருங்க, என்னை விட்டு எது வேணாலும் போகட்டும், எனக்கு கவலை இல்லை, கடவுள் எனக்கு கையையும் காலையும் தெம்பாக கொடுத்துட்டா போதும், நான் உழைச்சி சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றத நான் பல முறை கேட்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசை அதுவாகத்தான் இருக்க முடியும். நல்ல கை கால்கள், ஊனமில்லாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசையாக நாம் எப்போதுமே எண்ண வேண்டும் என்பது இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. பல நேரங்களிலே நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், கடவுளுடைய படைப்பில் யார் அதிகமான உடல் ஊனத்தோடு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் மனிதர் தான் என்று சொல்ல முடியும். இவர் பாடலுடைய வீடுகளிலே எப்போதாவது 5 கால்களுடன் ஆட்டுக்குட்டி பிறக்கிறது உண்டு, அல்லது ஒரு 3 கால்களுடன் பிறப்பது உண்டு. அதிசயமான ஒரு தக்காளி பழம் 4 சேர்ந்து காய்ப்பது உண்டு. இப்படி அவைகள் எப்போதாவது நடைபெறக்கூடிய அதிசயம் என்று சொல்ல முடியும். அப்படி பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை நாம் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தைக்கு ஒரு கை இல்லை, கால் இல்லை, அல்லது கை சூம்பி இருக்கிறது, கால் சூம்பி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை அந்த குடும்பத்தில் இருக்கும் என்பதனை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. பல நேரங்களிலே குடும்பங்களில் பார்வையற்றவர்களாக பிள்ளைகள் பிறக்கிறார்கள், காது கேளாதவர்களாக இருக்கிறார்கள், நம்மை போல பேச தெரியாதவர்களாக பல நேரங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், திக்கி திக்கி பேசுகிற நிலையில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பலர் அந்தோணியாக காணிக்கை வைக்கிற போது கைகால நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி பொருள் கொடுப்பதை பார்க்கிறோம்.
தலையை நேர்ச்சி பொருளாக கொடுக்கிறார்கள், நாக்கை நேர்ச்சி பொருளாக கொடுக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், எப்படியாவது நலமாக எல்லோரையும் போல என்னுடைய பிள்ளை இருந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்கிறது. உயிரினங்களில் மற்ற உயிரினங்கள் எல்லாம் அப்படி பிறக்காத போது மனிதன் மட்டும் இப்படி அரைகுறையோடு அடிக்கடி பிறப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், குறைந்த வயதில் திருமணம் அல்லது நெருங்கிய உறவுகளுக்குள்ளாக திருமணம் அல்லது அந்த பொருத்தமில்லாத நிலையில் திருமணம் முடிப்பார். நல்ல திடகாத்திரமான உணவை உண்ணாமல் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வயிற்றில் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், இப்படியாக பல நிலைகளில் காரணங்கள் சொல்லப்படுகிறது. இரண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு பிறப்பு ஒருவருக்கு உண்டாகும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதனை நாம் அறியலாம். நம்ம வீட்டில் அப்படி இல்லை அப்படிங்கிற போது அதை நாம் பெரிதாக நினைப்பதில்லை. அருகாமையில் நடக்கிற போது நாம் பெரிதாக நினைப்பதில்லை. நம் உறவுகளுக்குள்ளாக நம்முடைய அக்காவுக்கோ தங்கைக்கோ தம்பிக்கோ யாருக்காவது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு குழந்தை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை என்பதனை நாம் சொல்லிட முடியாது. ஆகவேதான் இப்படி மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அளவற்ற அன்பும் தனிப்பட்ட கரிசனையும் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இதன் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். காது கேளாத திக்கி பேசுகிற ஒரு மனிதர் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்படுகிற போது இயேசு நடந்து கொள்கிற விதமே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் இருந்தும் பல நிலைகளில் காது கேளாதவர்கள் போல நடந்து கொள்கிறோம், பார்வையற்றவர்கள் போல நடந்து கொள்கிறோம், இன்னும் எதுவுமே உணராதவர்கள் போல் இருந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை. நாம கூட சில நேரங்களில் நினைப்பது உண்டு, இதுக்கு காதே கேட்காம கடவுளை கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. யாராவது சொல்றீங்களா? வீட்டுக்காரர் ரொம்ப திண்டிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க, நல்ல நல்ல வார்த்தைகளா சொல்லிக்கிட்டாரு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணும்? நல்ல பெரிய பஞ்சம் வாங்கி காதில் அடைச்சிடணும் அப்படின்னு தோணலாம். இதுக்கு நம்ம கேட்காமலே இருக்கலாம். சில நேரங்களில் நான் கேட்கறது உண்டு. ஒரு சில அம்மா அப்பா யாராவது ஏதாவது சில கொடுங்க சாமி ஜெவங்க சாமி வரும்போது, என்னம்மா நீங்க உங்க வீட்டு பக்கம் வந்து உங்க வீட்டுக்காரரு ரொம்பலாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இது பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, உங்களை ரொம்ப தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு பழக்கம் அறிவிச்சாங்க. எனக்கு காதுல விழுறது இல்லை, அப்படியே எல்லாமே மந்தமா மாறி போச்சு அப்படின்னு சொல்றத பார்க்கிறவர்களே, பல நேரங்களில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாயை கொண்டு அவரை போல்வதை விடவும், காதுகளை கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்பதை விடவும் நாம் பல நேரங்களிலே கடவுள் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை மிக தவறாக பயன்படுத்திக் கொள்கிறோம். அதனாலதான் பல நேரங்களிலே பலவிதமான சிக்கல்கள் குழப்பங்கள் குடும்பங்களுக்குள்ளாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, கல்யாணம் பண்ணும் போதே பொண்ணுக்கு சரியா காது இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி காது இருக்காத பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேலை அவளை கல்யாணம் பண்ணேன், வீட்டில் எங்கள் அம்மா என்னதுக்குனாலும் அவளுக்கு காதலாக பிரச்சனைலாம் போயிருந்தான். நிறைய நேரங்களில் குடும்பங்களில் நடக்கிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போறவங்க காது விழாதது போல, பேச தெரிந்தும் பேச தெரியாதது போல இருந்து கொள்கிறாங்க.
குடும்பங்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகள், ஆசீர்வாதங்கள் என்பது அவருக்கு ஏற்றாற் போல அவர் தந்திருக்கக்கூடிய கொடைகளை, ஆசீர்வாதங்களை பிறருக்கு சொல்வதற்காகத்தான். முதல் வாசகத்தை நான் வாசிக்க கேட்டோம். ஆதாமும் ஏவாளும் அன்றைய அழைப்பை மறந்துவிட்டு வாழுகிறார்கள். பாம்பு சூழ்ச்சியால் அவர்களை வெற்றி கொள்கிறது. அந்த பழத்தை பார்த்தவுடனே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருந்ததாம். அதனால ஏவாள் அதை வாங்கி நல்ல பிள்ளை அவளும் சாப்பிட்டு வீட்டுக்காரருக்கு சேர்த்து கொடுத்தாங்க. அதனால என்ன நடக்கிறது? கர்ப்பாந்த சகோதர சகோதரிகளே, கண்கள் இருந்தும் செவிகள் இருந்தும் நாம் இருந்தும் அதை மறந்தவர்களாக அவர்கள் நடந்தார்கள். தன்னுடைய அறிவை, திறமையை, ஆற்றலை கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறார்கள். அங்கேதான் என்ன நடக்கிறது? ஆண்டவரை மறந்துவிட்டு அவர்கள் பாம்புக்கு கீழ்ப்படுகிறார்கள். பாம்பினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறார்கள். பாம்பினுடைய வார்த்தைகளை உண்மையை நம்பிவிடுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தைகள் அவருடைய செவிகளில் ஏறவில்லை. அதை அவர்கள் பேசவில்லை. பல நேரங்களிலே தீமை நம்மை சூழ்கிற போது நாமும் கூடத்தான் அப்படி நடந்து கொள்கிறோம். ஆகவே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவர் வருகிற போது ஆண்டவரை பார்க்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். இது முதல் வாசகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. நற்செய்தி வாசகத்தில் என்ன பார்க்கிறோம்? காது கேளாத, வாய் பேச முடியாத மனிதர் நலம் பேசுகிறார். அவர் அவ்வளவு நாளும் பேச முடியாதவர், அவ்வளவு நாளும் கேட்க முடியாதவர் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் பேசுவதை விட அதிகமாக பேசுகிறார். அப்படி என்றால் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? அவர்கள் சாத்தான் தொழுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இந்த மனிதரோ இயேசு தொழுவதற்கு அனுமதி கொடுத்தார். நம்மை நாம் யார் தொழுவதற்கு அனுமதி கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் பேசுகிறோமா, கேட்கிறோமா என்பதனை முடிவு செய்து கொள்ள முடியும். கடவுள் நம்மை தொழுவதற்கு நாம் அனுமதி கொடுத்தோம் என்றால் நாம் ஆண்டவரை குறித்து பேசுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். சாத்தான் நம்மை தொழுவதற்கு அனுமதி கொடுத்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஆண்டவரை விட்டு விலகி இருப்போம், ஒளிந்து இருப்போம். ஆண்டவர் பார்க்காமல் இருந்துவிட்டால் எவ்வளவு நலம் என்று நம்மை நாமே இலைகளால், துணிகளால் மறைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். அதுதான் நடக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய பிள்ளைகள் பலர் அப்படி நடந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்குமான ஒலிதான். ஆலய மணி என்பது எல்லாருக்கும் ஒலிக்கக்கூடிய ஒலிதான். ஆனால் எத்தனை பிள்ளைகளுடைய இதயத்தை அது தொழுகிறது? எத்தனை பேருடைய செவிகளில் அது உழைக்கிறது? எண்ணி பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மாற்றுத்திறனாளிகள் கூட பல நேரங்களில் நம்பிக்கை நிறைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். இந்த நாளில் நான் ஆண்டவரை தேடாமல் இருந்துவிட்டேனே என்று அவர்கள் தேடுவதை பல நேரங்களில் பார்க்கலாம். ஆலயத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள், மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு சின்ன பாக்கியம் எனக்கு கொடுத்து விட மாட்டீரா என்று காத்து கிடக்கிறார்கள். ஆனால் எல்லாம் பெற்றவர்கள் நல்ல செவியுடையோ, நல்ல பார்வையுடையோ, நல்ல பேசுகிற திறனுடையோ, கையும் காலும் தெம்புடையோ ஆண்டவரை தேடாமல் இருப்பது என்பது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை கொண்டு ஓடி ஒளிந்து கொள்வதற்கு சமம். நாம் யார்? சிந்திப்போம்.